சீர்காழி அருகே திருநகரியில் இறால் குட்டை கழிவுநீரை உப்பனாற்றில் கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற இருந்த சமாதான கூட்டத்திற்கு பின் ஒத்திவைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநகரி தோணித்துறையில் உள்ள வெள்ளப்பள்ளம் ஒப்பனாற்றில் 30.96 கோடி ரூபாய் செலவில் கதவணை கட்டப்பட்டு கடல் நீர் உட்புகாதவாறு நன்னீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் இறால் குட்டைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் கதவணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நன்னீரில் கலப்பதால் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று அறிவித்திருந்தது. இது தொடர்பாக வட்டாட்சியர் அருள்மொழி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இறால் குட்டைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை கதவணை அருகே தேக்கி வைக்கப்பட்டுள்ள நன்னீரில் கலக்கவிடக்கூடாது என இறால் குட்டை உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருநகரி கதவணை அருகே புதிய இறால் குட்டை அமைக்க அனுமதி வழங்கப்படாது என்று மீன்வளத்துறை ஆய்வாளர் தெரிவித்தார். கழிவுநீர் நன்னீரில் கலப்பது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்தார். இதை அடுத்து இன்று நடைபெறுவதாக இருந்த போராட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.